நான் வாழ்த்துகிறேன். சோஷியல் மீடியா மூலமாக பார்க்கிற மக்கள், இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த அந்த வசனத்தினுடைய 2ஆம் பகுதியை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு செய்தியாக நமக்கு கொடுப்பாராக. கடந்த 1ஆம் தேதி அதிகாலை கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய முதல் பகுதி வாக்குத்தத்தமாக கர்த்தர் தந்த அந்த வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இந்த மாதத்தை கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? அல்லேலூயா. எஸ், தொடங்கி இருக்கிறோம். அவருடைய சமூகம் நமக்கு முன் சென்று இந்த மாதத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக இருக்கும். முடியாதவைகள் கூட அது முடியும், ஆகாதது கூட ஆகும், நடக்காதது கூட நடக்கும், இல்லாதது கூட இருக்கிறவைகளாக அது மாறும். காரணம், நீங்கள் போவதற்கு முன்னதாக என் ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாக செல்கிறபடினாலே. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய அந்த தேசத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அவர் சொன்னபடியே அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த தேசத்தில் அவர்கள் போய் சேரும் மட்டும் அவர்களை வழி நடத்த அவர் முன் சென்றார், அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக. அப்படியானால் அந்த ஆண்டவர் இந்த காலவல்லே உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் முன் சென்று அவர் எல்லாவற்றையும் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு தந்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை நடத்துவார். தொடர்ந்து அந்த 2ஆம் பகுதிக்கு நேராக இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இங்கே நம்ம வாசிக்கிறோம், அதற்கு அவர், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அதற்கு அவர், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவனுடைய சன்னமே, இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் ருசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச மக்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் அவருடைய வழி நடத்துதலுக்குள்ளாக கர்த்தர் வழி நடத்துகிற வழியிலே நாம் இருக்கிறபடியினால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாகத்தான் நாம் இருக்கிறோம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஒரு புதிய அனுபவமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இப்பொழுதுதான் ஆண்டவரை பற்றி ஒரு கேள்விப்படுகிறீர்கள் என்றால், ஒருவேளை இப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இந்த செய்தியை பார்க்கிற மக்கள் இப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய அன்பை ருசித்து அவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை அவர் வைக்கிறார். என்ன? அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாக செல்லும் போது உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறார். தேவனுடைய சன்னமே, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய மக்களாகிய நாம் ஒரு சில நேரங்கள், ஒரு சில வேளை, இல்லாவிட்டால் ஒரு சில காலங்கள் அந்த இளைப்பாறுதல் நமக்கு இல்லாமல் ஒருவேளை நாம் நமக்கு நேரிடுகிறதான அந்த சூழ்நிலையிலே அதிலே ஆட்கொண்டவர்களாய் அதிலே நாம் வழி நடந்து கொண்டிருப்போமானா, ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளாக அது இருந்து கொண்டே ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக இல்லாமல் ஒரு ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே அந்த இளைப்பாறுதல் இல்லாமல் மனதளவிலே நீங்கள் ஒருவேளை
கலக்கத்தோடும் துக்கத்தோடும் மனபாரத்தோடும் மன சஞ்சலத்தோடும் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தவர், இளைப்பாறுதலுக்குள்ளாக உங்களை வழி நடத்தினவர், அந்த இளைப்பாறுதலை ருசித்தவர்களாகிய நீங்கள் உங்களுக்கு கத்தச் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும்போது நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் இந்த காலவெளியிலே உங்களுக்கு நேரடியாக அவர் சொல்லுகிறார். இளைப்பாறுதல், ரெஸ்ட், ஆங்கிலத்தில் ரெஸ்ட். களைப்போடு நாம் இருக்கும்போது நம்முடைய மனம் தானாக நம்முடைய நினைவிலே சிந்திக்க வைக்கிற அடுத்த ஒரு வினாடி என்னன்னா, கொஞ்ச நேரம் உட்காரு. அதிகமாக நாம் வேலை செய்து கொண்டே இருப்போம், அயராது நாம் வேலை செய்து கொண்டே இருப்போம். உடனே நம்முடைய மனம் எண்ணத்தில் தோன்றும், கொஞ்சம் உட்காரு. நாம் நினைக்கணும்னு நாம் அந்த வார்த்தையை நாம் நினைப்பதில்லை, நாம் அதை சிந்திக்கணும்னு நாம் சிந்திப்பதில்லை, நாம் அதை யோசிக்கணும்னு நாம் யோசிப்பதில்லை. நாம் ஒரு வேலையில் நாம் இருக்கும்போது நம்முடைய சரீரம் சோர்வடையும் போது, நம்முடைய சரீரம் சற்று களைப்படையும் போது தானாக மனதில் இருந்து எண்ணத்திலே ஒரு காரியம் உண்டாகுது அல்லவா, இளைப்பாறு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செய். அப்போ சரீர பிரகாரமாக நமக்குள்ளாக இருக்கிற உள்ளார்ந்த மனுஷன் நம்முடைய சரீரத்தின் மேல் கவனமாயிருந்து நம்முடைய சரீரத்தின் மேல் அக்கறை கொள்ளும் போது இந்த சரீரம் வேலை செய்து வேலை பார்த்து மனதளவிலே இல்லாவிட்டால் சரீரத்தில் சோர்வுகளை கொண்டு வரும் பொழுது, களைப்பை கொண்டு வரும்போது ஒரு இளைப்பாறு என்று சொல்லுமானால், உங்களையும் என்னையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மேல் எவ்வளவு கவனமாக இருப்பார் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை பேர் சொல்லி அழைத்தவர், பயப்படாதே 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 என்று 365 நாட்களும் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நம்மளை தைரியப்படுத்தி, நம்மளை உற்சாகப்படுத்தி, நம்மளை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகும்படி நம்மளை வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்மளை விட்டு விடுவாரோ? இல்லையே. அவர்தான் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எதில இந்த நாட்களில் நீங்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீங்க? இதுல எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே, இந்த விஷயத்துல எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்தா இது கொஞ்சம் சுகமா இருக்குமே, இந்த ஒரு காரியத்தில் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்தா நான் நன்றாக இருப்பேனே. எதை குறித்து நீங்கள் யோசித்து சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாதபடிக்கு அந்த இளைப்பாறுதலை எடுத்த அந்த காரியம் எதுவாயிருக்கு? தேவனுடைய ஜனமே, இந்த காலவல்லை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மோசேயினிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, நான் உனக்கு முன்பாக என் சமூகம் வரும், அதோடு இருந்து விடாது. என் சமூகம் உனக்கு முன்னாக சென்றதோடு இருந்து விடாது, அதோடு அடுத்தது நான் உனக்கு செய்கிற காரியம், என்னோட இஸ்ரவேலுக்கு நான் செய்கிற காரியம் என்னன்னா, இளைப்பாறுதலை தருவேன். ஏன் அந்த வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தார் தெரியுமா? அவர்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருந்தார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள், சிறைப்பட்டவர்களாக அவமானப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த எகிப்திலே துக்கத்தோடு கூட காணப்பட்டார்கள், அந்த எகிப்திலே கண்ணீரோடு கூட இருந்தார்கள், அந்த எகிப்திலே வியாகுலத்தோடு கூட இருந்தார்கள். இதை எல்லாம் கண்ட என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினால் மாத்திரம் போதாது, அவர்களை அங்கிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டால் மாத்திரம்
போதாது, அதோடு இதுவரையிலும் அவருடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து மோசே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இளைப்பாறுதலை தருவேன். இந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு டைரக்டா சொல்றாரு. மனுஷனை மோசே பார்த்து, தேவ மனிதனாகிய மோசே பார்த்து சொல்ல, உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன்ப்பா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், நீ போ. ஏனா மோசேக்குள்ளாக ஒரு விதமான கலக்கங்கள், ஒரு விதமான பயம். என்ன செய்வேன், எப்படி செய்வேன், எப்படி முடிப்பேன், எப்படி அழைத்துக் கொண்டு வருவேன், அவர்கள் எப்படி நம்புவார்கள், பல விதமான கேள்விகள் மோசேக்குள்ளாக இருந்தபோது, இந்த கேள்விகள், இந்த வருத்தங்கள், இந்த சஞ்சலங்கள், இந்த பாரங்கள், இந்த பயம் மோசேக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் போயிடும். கர்த்தர் அறிந்தார், இந்த விஷயத்துல நான் இறங்கினால் எனக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் போய்விடுமே, இவர்களை அழைத்துக் கொண்டு வருவதற்காக நான் பிரயாசப்படும் போது என்னுடைய இளைப்பாறுதல் எனக்கு போயிடுமே, என்னுடைய நிம்மதியை நான் இழந்து விடுவேனே, என்னுடைய சுகத்தை நான் இழந்து விடுவேனே, என்னுடைய எல்லாவற்றையும் நான் இழந்து விடுவேனே. மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறதை என் ஆண்டவர் அறிந்தவராயிருந்தார். ஏன்னா மோசேயின் இடத்துல ஆண்டவர் கொடுத்த ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட் கிடையாது, பெரிய ப்ராஜெக்ட், சின்ன வேலை கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு வேலை. இன்னொரு நாட்டிலே போய் இன்னொரு நாட்டிலே இருக்கிற அடிமைகள் அவர்களை பார்க்க கூட முடியாது, அவரிடத்துல அவருடைய சத்தத்தை கூட கேட்க முடியாது. அடிமைகளாக அடைக்கப்பட்டிருக்கிற இடம், அங்க இருக்கிறவர்கள் அவளை கொண்டு வந்து வெளியே இன்னொரு இடத்திற்கு கொண்டு வரணும்னா நாட் எ ஈஸி வொர்க், அது எளிதான வேலை அல்ல. ஒரு ராஜாவை பார்த்து அனுமதி வாங்கி ஒரு அடிமைகளை வெளியே கொண்டு வரணும் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு சின்ன ஒரு வேலை, நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அதற்குரிய அதிகாரிகளை பார்ப்பதற்கே நமக்கு அரிதா இருக்கு. மினிஸ்டர்ஸ் அல்ல நான் சொல்லுவது, முதல்வர்கள் அல்ல நான் சொல்லுவது, அந்த வேலையிலே அந்த வேலை நமக்கு சைன் போடக்கூடியவர்கள், நமக்கு அந்த சீல் போட்டு கொடுக்கிறவர்கள், அதற்கு அதிகாரம் உடைய அதற்கு மேல் இருக்கிற அந்த அதிகாரிகளை நம்ம பார்ப்பதே நமக்கு அரிதாக இருக்கு. அந்த வேலையை நாம் முடிப்பதற்கு ஒரு முறைக்கு 4 முறை நாம் அலைய வேண்டியதாக இருக்கு. சாதாரண ஒரு சின்ன ஒரு காரியங்கள் நமக்கு முடிய ஒரு பெரிய ஒரு விஷயம், அடிமைகளாக இருக்கிற மக்களை, அது 1-2 பரவாயில்ல, மொத்தமாக இஸ்ரவேல் மக்களையே அடிமைகளாக இருக்கிறவர்களே வெளியே கொண்டு வரணும்ன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாத்தியமான காரியம் அது? எந்த தைரியத்துல மோசே அங்கே போக முடியும்? எந்த தைரியத்துல, எந்த மன தைரியத்துல பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்க முடியும்? பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கும் போது பலவிதமான காரியங்களை செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும், அந்த அதிகாரம் வேண்டுமே. இது எல்லாம் மோசே யோசித்து இருக்கும் போதுதான் ஆண்டவர் பார்க்கிறார், மோசே இளைப்பாறுதல் இல்லாமல் போயிடுவாரு. அதனால தான் அந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லுகிறார் ஆண்டவர் மோசே பார்த்து, என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும், அதோடு நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். தேவனுடைய சின்னம், இந்த நாட்களில் உங்களோட வாழ்க்கையில இஸ்ரவேல் மக்களை போல அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை, இந்த நாட்கள்ல எந்த காரியங்களில் நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீங்க? எந்த காரியத்தில் ஒரு அடிமைப்பட்ட ஒரு நிலையில ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு காரியம், இந்த ஒரு விஷயம் என்னை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. மனதளவில், என்னோட மனதில், என்னோட நினைவில், என்னோட சிந்தனையில், என்னோட யோசனையில திரும்ப 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 அது வந்து 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 என்னோட நிம்மதியை எடுத்து விடுகிறது, என்னோட சுகத்தை அது எடுத்து விடுகிறது, என்னோட சமாதானத்தை அது எடுத்து விடுகிறது. அது என்ன அடிமைத்தனம்? எதிலே நீங்கள் அடிமையாய்
உங்களை அதை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. தேவனுடைய சொன்னமே. இன்றைக்கு அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கத்த தருகிறவராயிருக்கிறார். சிலர் அந்த கடன், அந்த பாரம், கடன் வாங்கி 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 ரொட்டேஷன். ஏன்னா வருமானம் போதுமான வருமானம் இல்லை, கொஞ்சம் வருமானம். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் வருமானம் உள்ள குடும்பங்கள் 10 தேதிக்குள்ள அவருடைய வருமானம் போயிடுச்சுன்னா வெளியே வாங்குகிறார்கள். வாங்கி அதை ரொட்டேஷன், அடுத்த மாதம் கொடுப்பதற்கு அது இன்னொரு இடத்துல வாங்கி, இப்படியே மாறுதலாக ரொட்டேஷன் ரொட்டேஷன் ரொட்டேஷன். ஓ, அந்த கடன் அதிகமாகி இன்றைக்கு இளைப்பாறுதல், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சுகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்களா? கடன் பாரம் உங்களுடைய இளைப்பாறுதலை எடுத்துருச்சா? சிலர் வியாதிப்படுவார்கள் சுகவீனங்களினாலே. 2 நாள் நல்லா இருப்பாங்க, 4 நாள் சுகவீனமாய் இருப்பாங்க. மறுபடியும் 2 நாள் சுகமாய் வருவாங்க, மறுபடியும் 4 நாள் பலவீனமாய் சுகம் அடைவாங்க. அப்படி யாராவது ஒருவர் இருக்கிறீங்களா? இங்கே என்னோட வாழ்க்கையில அடிக்கடி நான் சுகவீனத்தினால் நான் சுகவீனம் அடைகிறேன். வாரத்திற்கு ஒரு முறையாவது நான் மருத்துவரை சந்தித்து நான் மருத்துவம் பார்க்கிறேன் சொல்லுகிறவங்க எங்க இருக்கிறீங்களா? வாரத்திற்கு ஒரு நாள் நான் மருந்துக்காக நான் அதிகமாக பணத்தை நான் செலவிடுகிறேன். ஒரு இளைப்பாறுதல், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தர அவர் விரும்புகிறார். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடையாதபடிக்கு இருக்கிற நிலையில குந்தி குந்தி கொஞ்சம் மேல உயர்ந்து வருகிற நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை மறுபடியும் கீழே வருகிற ஒரு நிலை. இரவு பகல் என்று பாராமல் பிரயாசம் எடுத்து முயற்சி எடுத்து உங்களுடைய பலத்தை முழுவதுமாக அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நீங்கள் வரும்போது எதிர்பாராத விதமாக திடீரென்று மறுபடியும் கீழே வருகிற ஒரு நிலை. அப்படி யாரும் இங்க இருக்கிறீங்களா? அப்படி யாரும் இந்த சத்தத்தை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? வாழ்க்கையில உயர்ந்து வர வேண்டும் என்று உயர்ந்து வருகிற நிலைகளை மறுபடியும் இருக்கிற அதே நிலைக்கு திரும்பவும் வந்து விடுகிற நிலை. அதனால் இன்றைக்கு இளைப்பாறுதலை இழந்தவர்களா இன்றைக்கு தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தர அவர் விரும்புகிறார். குடும்பத்தை நல்வழியிலே நடத்த வேண்டும், குடும்பத்தை கர்த்தருடைய வழிக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் கொடுத்த குடும்பத்திலே கணவனை மனைவியை, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திலே உத்தமத்திலே நீதியிலே அவர்களை நடத்த வேண்டும் என்று அவர்களுக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுத்து அவர்களை நீங்கள் அவருக்கு நேராக வழி நடத்த வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்பட்டோம். உங்களுடைய பிரயாசம் பலனற்று போய் பலன் இல்லாமல் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? நேற்று ஒருவரோடு கூட பேசும் பொழுது அவள் சொன்ன ஒரு காரியம், கர்த்தருடைய வருகை வந்தா என்னுடைய குடும்பம் எப்படின்னு தெரியல பாஸ்டர், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்கள் வருவாங்களோ என்னமோ எனக்கு தெரியல, ஆனா நான் ஆண்டோட வருகையில போவேன் அப்படின்ற முழு நிச்சயம் இருக்கு. ஏன்னா நான் கர்த்தரோடு கூட நான் இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்குரிய அந்த பயத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அடுத்த நேரம் ஆண்டவர் வந்தால் அவரோட வருகையில நான் போகணுமே. ஆனால் என்னோட குடும்பம் எனக்கு தெரியல பாஸ்டர். இன்றைக்கு அப்படி ஒரு அனுபவம் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில இருக்கா? தேவஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தின் பலன் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காமல் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இருப்பீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறேன். வாழ்க்கையிலே இன்றைக்கு எந்த சூழ்நிலை இன்றைக்கு நீங்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீங்க? எதிர்கால வாழ்க்கை குறித்த ஒரு காரியத்தில் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? நல்ல ஒரு வேலை இல்லையே என்ற ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறீங்களா? என்னோட பிசினஸ் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்குள்ளாக போகலையே என்ற ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா?
இன்றைக்கு நீங்கள் எந்தெந்த காரியங்களை குறித்து இன்றைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இந்த மாதத்தை நீங்கள் தொடங்கி இருக்கிறீங்களோ, என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் செஞ்சாரா? மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், தருவேன் சொன்னார், தந்தாரா? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வாசிங்கள் பார்க்கலாம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்திற்குள்ளாக நீங்கள் வரும்படியாக வாசிப்போமாக. Deuteronomy chapter 3 verses 20 says like this. உபாகமம் 3:20 இப்படி சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணினது போல, கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணினது போல. அந்த வார்த்தை என்ன சொல்ல வருகிறது? நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் அவர்களுக்கு தந்திருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாற பண்ணினது போல அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இளைப்பாறுதலை தந்துட்டார், சொன்னவர் அவர்களுக்கு செஞ்சார், வாக்கு பண்ணினவர் அந்த வாக்கை நிறைவேற்றிட்டார். அப்ப இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் செய்தாரானால் இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்யாமல் இருப்பாரோ? நம்முடைய முற்பிதாக்களாகிய நம்முடைய தகப்பன்மார்களுக்கு கர்த்தர் செய்தார் என்றால் அவருடைய சந்ததியில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்யாமல் இருப்பாரோ? வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் மனமாற ஒரு மாந்தன் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனபுத்திரன் அல்ல. அவர் பொய் சொல்ல தெரியாது. பொய் என்ற அந்த வார்த்தைக்கு அவருக்கு அர்த்தமே தெரியாது. தேவனுடைய சொன்னமே இஸ்ரவேலுக்கு மோசேக்கு கர்த்தர் சொன்னா தருவேன்னு இந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணினது போல, இளைப்பாற பண்ணினது போல உங்களுக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சொன்னமே, ஏதோ ஒரு மூலையில நீங்கள் அமர்ந்து இளைப்பாறுதலுக்காக வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தவர்களாக கடைசி என்னோட வாழ்க்கையின் முடிவு இதுதான் என்று தீர்மானித்து மனதில் எடுத்து அதை செய்ய முடியாதபடிக்கு ஒரு பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற, இந்த தான் என்னோட முடிவு, இதை தான் நான் செய்ய போகிறேன், இதை தான் என்னோட வாழ்க்கையில நான் எடுத்துக்கொள்ள போகிற கடைசியான ஒரு காரியம் என்று தன்னோட மனதில் தீர்மானித்து அதற்கு செய்யும்படியாக நீங்கள் எழுந்து, ஆனால் செய்ய முடியாதபடிக்கு ஒரு பயத்துல அமர்ந்து இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாரோ ஒருவருக்கு கர்த்தர் இந்த வேளையில பேசுகிறார். இதோ உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலின் வாழ்க்கை தேவன் திரும்ப தருகிறார். உன் வாழ்க்கையின் முடிவை நீ மாற்றிக்கொள்ளும்படி கர்த்தர் இந்த வேளையில உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். தேவனுடைய ஜனமே, சொன்னவர் அவர்களுக்கு செய்தவர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவர் அப்படியே செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க. பார்ப்போம், வாசிப்போமா? யோசுவா 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல வரும்போது அங்கே நம்ம பார்க்கிறோம், பாருங்க. யோசுவா 21ஆம் அதிகாரம், praise God, 44ஆம் வசனம். Joshua, the book of Joshua chapter 21 verses 44 says like this. வாசிக்கிறேன். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினாராம். இளைப்பாறுதலை தருவேன் சொன்னாரு, சொன்னபடி அவளுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தாராம். ஆனா கொடுத்ததோடு அந்த இளைப்பாறுதல் எப்படி இருந்துச்சா? அந்த நாட்கள்ல யுத்தம் இல்லாமல் ஒரு இளைப்பாறுதல் இருந்துச்சாம். அது ரொம்ப முக்கியம். யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா அவர்களை சுற்றிலும் சத்துருக்கள் இருந்தார்கள். எந்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்து எந்த வழியிலிருந்து சத்துருக்கள் வருவார்கள் என்று தெரியாது.
இப்பொழுதும் நம்ம அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இஸ்ரேல் தேசத்திற்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இப்ப நாம் கேள்விப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். அன்றைக்கு ஆதியிலே தொடங்கப்பட்ட அந்த ஒரு காரியம் இன்றளவும் இஸ்ரவேலுக்கு அது உண்டாகி கொண்டுதான் இருக்கு. எந்த நேரத்தில் எப்பொழுது வருவார்கள் என்று தெரியாது. இணையாத நேரத்தில் காசா பட்டணத்தில் ஏற்பட்ட யுத்தம் அது முடிந்து எல்லாம் ஒரு சமாதானமாக எல்லாம் ரொட்டீனாக ஃபார்மேஷனுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, எதிர்பாராத விதமாக ஈரான்ல இருந்து இப்ப வந்திருக்கிற யுத்தம், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். தேவனுடைய சனமே, அப்போ ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக தேசத்தின் மக்கள் இருக்க வேண்டுமானால் கர்த்தரே அந்த காரியங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்லுகிறார், யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதல் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்களேன், 22ஆம் அதிகாரம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், மன்னித்துக் கொள்ளுங்க, 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நம்ம இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். 23 chapter 23 verses 1. கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்கள், அப்ப பாத்தீங்களா, அவர்களை சுற்றிலும் யார் இருந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க? சத்துருக்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. சுற்றிலும் ஒரு பகுதியில மாத்திரமல்ல, ஏதோ வடக்கு பகுதியில மாத்திரமல்ல, இல்லனா ஏதோ கிழக்கு பகுதியில மாத்திரமல்ல, இல்லாவிட்டால் மேற்கு பகுதியில மாத்திரமல்ல, இல்லாவிட்டால் தெற்கு பகுதியில ஏதோ ஒரு பகுதியில மாத்திரமல்ல. அங்க வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணின அநேக நாள். அதுதான் ரொம்ப விஷயம். இளைப்பாற பண்ணின அநேக நாள் கர்த்தர் அவர்களை வழி நடத்துவினார். அப்படியானால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சொன்னமே, உங்களோட வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்வார். ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்துவார். இளைப்பாறுதலை தந்து உங்களை நடத்துவார். ஆனா அந்த இளைப்பாறுதல் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு சமாதானமா இருக்கும். யுத்தம் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் எதை சொல்ல வருகிறார்? ஒரு சமாதானமான ஒரு இளைப்பாறுதல்னா உங்களை திரும்ப அது வேதனைப்படுத்தாது, திரும்ப உங்களை அது தொந்தரவுப்படுத்தாது, திரும்ப அதை உங்களை கஷ்டத்திற்குள் கொண்டு போகாது, திரும்ப உங்களை துக்கத்திற்கு நேராக கொண்டு போகாது. யுத்தம் என்கிற வேதனை, யுத்தம் என்கிற துக்கம், யுத்தம் என்கிற சஞ்சலம், யுத்தம் என்கிற கண்ணீர், சிலருடைய வாழ்க்கை கண்ணீரே யுத்தமாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல், சஞ்சலம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல், வேதனை இல்லாத ஒரு இளைப்பாறுதல் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். சஞ்சலங்களும் வருத்தங்களும் துக்கங்களும் கண்ணீரும் உங்களை சுற்றிலும் அது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்குமா? சத்ருவை போல் அது உங்களை எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்குமானால், உங்களை சூழ்ந்திருக்குமானால், கர்த்தர் சொல்லுகிறார், அதிலிருந்து உங்களுக்கு ஒரு யுத்தம் இல்லாத, அதிலிருந்து ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பேதுரு அழகாய் சொல்லுகிறார், பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி கொண்டிருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றை மறந்து விடாதீங்க, உங்களை சுற்றிலும் சத்துருவாக்கி பிசாசு எப்பொழுதும் அவன் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வர, உங்களுக்கு நிந்தையை கொண்டு வர, வேதனையை கொண்டு வர, கண்ணீரை கொண்டு வர, பாடுகளை கொண்டு வர, பிரச்சனைகளை கொண்டு வர, கஷ்டங்களை கொண்டு வர,
அவமானங்களை கொண்டு வர சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதன் நடுவிலே உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல். அவன் உங்களை அணுகாதபடிக்கு, அவைகள் உங்களை அணுகாதபடிக்கு. இங்க இஸ்ரவேல் மக்களுக்கு அநேக நாள் அவர்களுடைய சத்துருக்கள் யுத்தம் இல்லாதபடிக்கு ஒரு இளைப்பாறுதலை தந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை தர இருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விசுவாசம் உள்ளவர்களா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு வல்லவராய் இருக்கிறார். அவர் உதவி செய்யதான் இந்த நேரம் அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி நாம் அதை பார்த்தோம். இஸ்ரவேலை அவர் கைவிடவில்லை, இஸ்ரவேலை அவர் விட்டு விலகவில்லை. ஆம், உங்களையும் அவர் கைவிடவில்லை, அவர் உங்களையும் அவர் விட்டு விலகவில்லை. அதனால தான் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு நேராக அவருடைய வார்த்தை நீங்கள் கேட்கும்படி அவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் அவருடையவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடையவர்கள். அவர் உங்களுடையவர். அவர் உங்களை இளைப்பாறுதலுக்குள்ளாக அவர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவளுக்கு இளைப்பாறுதல் தந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் தரும்படியாக இருக்கிறபடியினால் இன்றைக்கு அந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இருக்கிறோம். அந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இருக்கிறோம். அந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இருக்கிறோம். அந்த இளைப்பாறுதல் ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலாக கர்த்தர் அதை நமக்கு தரும்போது ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நாம் செபிக்க போகிறோம். உபாகமம் அதே அந்த வசனம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதற்கு அடுத்த பகுதி சொல்லுகிறது. அங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி. அப்படின்னா வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் இளைப்பாற பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் மட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்திற்கு திரும்புவீர்களாக என்றேன். கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து கர்த்தர் அவளுக்கு ஒரு சுதந்திரத்தையும் கர்த்தர் அவளுக்கு என்ன செய்கிறாராம்? கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். பாருங்க, இளைப்பாறுதலை தருவேன் சொன்னார். அவங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார். ஆனா அந்த இளைப்பாறுதல் எப்படி இருந்தது? யுத்தமில்லாத இளைப்பாறுதலாக இருந்தது. அந்த யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவள் சமாதானத்தோடு கூட அவள் இருக்கும்போது கர்த்தர் அவளுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த சுதந்திரத்தை அவளுக்கு கொடுத்து அவளை திரும்ப அனுப்பினது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். தெரியுமா? உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு. யூ ஹேவ் யுவர் ஃப்ரீடம். உங்களுடைய சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. அந்த சுதந்திரம் இதுவரையிலும் நீங்கள் கண்டிராமல் இருந்திருக்கலாம், பெற்றிராமல் இருந்திருக்கலாம், அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த சுதந்திரத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்று திரும்ப நீங்கள் போக போகிறீங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த வேளையிலே இதோ அவர் உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் தர இருக்கிறார். அப்படி இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போமா? உங்களுடைய சுதந்திரம் எது? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சுதந்திரம் எது? உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய சுதந்திரமா? நான் செய்கிற அந்த பிசினஸ் நல்லா வரணும், வந்துட்டாலே போதும், அது உங்களுடைய சுதந்திரமா? கர்த்தர் அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை, எனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் எனக்கு அமைய வேண்டும், அது உங்களுடைய சுதந்திரமா? கர்த்தர் அந்த காரியத்தை, அந்த எதிர்காலத்தை, வாழ்க்கை துணை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எனக்கு பிள்ளை செல்வம் இல்லை, எனக்கு பிள்ளை வேண்டும், இன்னும் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், அது உங்களுக்கு சுதந்திரமா? கர்த்தர் உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில நான் நிம்மதியாய் குடும்பத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு பிள்ளைகளோடு பெற்றோர் பிள்ளைகளோடு கணவன் மனைவியோடு ஒரு சுதந்திரம் இன்றைக்கு எதிர்பார்க்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் அந்த சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன அந்த சுதந்திரம், இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த சுதந்திரத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து
திரும்பும்படியாக இன்றைக்கு அதற்கு ஆன இளைப்பாறுதலை இன்றைக்கு அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். God giving you the rest right now. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை தந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக நீங்கள் போவீங்க. அது இந்த மாதம் மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக அது கடந்து வரும். இதுவரையிலும் இளைப்பாறுதல் இல்லாம உங்களை தொடர்ச்சியாய் கொண்டு வந்திருக்கலாம். வருடங்களாக கடந்த மாதங்கள் வரைக்கும் இளைப்பாறுதல் இல்லாம நீங்கள் அப்படியே உங்களை கொண்டு வந்திருக்கோம். ஆனா இன்றிலிருந்து ஒரு இளைப்பாறுதலுக்காக தொடர்ந்து அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக தொடர்ச்சியாய் உங்களை கொண்டு போக போகுது. ஏனென்றால் கர்த்தர் சொன்னார்னா அவர் செய்கிறவர். அந்த இளைப்பாறுதலுக்கு நீங்கள் பாத்திரவான்களா? ஒரே ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். இந்த இளைப்பாறுதலுக்கு நீங்க பாத்திரங்களா? இந்த இளைப்பாறுதலுக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீங்களா? யாருக்கு இந்த இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார்? யாருக்கு இந்த இளைப்பாறுதல்? ஆனா இதை நான் உங்களுக்கு செய்தியாக நான் கொண்டு வரல, ஒரு கேள்வியாக நான் முடிக்கிறேன். இன்றைக்கு அவர் உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது பிரியமானவனுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். கர்த்தர் தமது பிரியமானவனுக்கு, அப்ப அவருக்கு பிரியமானவர்களுக்கு இளைப்பாறுதல். தேவஜனமே, நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நீங்கள் ஒவ்வொரு கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கர்த்தர் இந்த வேளையில அவர் உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை அவர் உங்களுக்கு தருகிறார். நின்று கொண்டிருக்கிற நேரம் இந்த வார்த்தைகளை அப்படியே திரும்ப கொண்டு வாங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த இளைப்பாறுதல். நீங்க இவ்வளவு நேரமாய் நீங்க என்னோடு கூட பேசி இருக்கிறீங்க. தருவேன் தருவேன் தருவேன்னு நீங்க பேசுனீங்க. எனக்கு அந்த இளைப்பாறுதலை தாங்க ஆண்டவரே. இந்த இளைப்பாறுதலை தாங்கப்பா. இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இரவுல நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை. வாழ்க்கையில பல விதமான காரியங்களை யோசித்து யோசித்து சிந்தித்து சிந்தித்து இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன். ரெஸ்டே இல்லை. ரெஸ்ட் என்பதை என்னோட வாழ்க்கையில மறந்துட்டேன். எனக்கு அந்த இளைப்பாறுதலை தாங்க. கேளுங்க. ஆண்டவர் சொன்னவர் செய்ய அவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்லுகிறது தான் அவர் செய்கிறவர். செய்கிறதை அவர் சொல்லுகிறவர். சொல்லாததையும் அவர் செய்கிறவர். அவர்தான் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். மனுஷனுடைய வார்த்தையை போல கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்காதீங்க. பாஸ்டர் தானே பேசுறாரு, பாஸ்டர் தானே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மனுஷனுடைய சத்தம் போல இந்த சத்தத்தை கேட்காதீங்க. ஏன்னா மனுஷன் சொன்னா மாறிடுவான். மனுஷனோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை அதை மாற்றிவிடும், அதை மறந்துவிடும், அது செய்யாமல் போயிடும். ஆகவே மனுஷனோட வார்த்தையாக இதை கேட்காதீங்க. தேவனுடைய வார்த்தையா இதை கேளுங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் இதை கேட்டிருப்பீங்கன்னா, இதோ நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். முழுவதுமாய் ஆட்கொண்டவராய் தம்முடைய ஆளுகையான தம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்குள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்தி கர்த்தருடைய பந்தியிலே அவருடைய உடன்படிக்கை நிறைவேற்ற அவருடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் நம்மளை நடத்தினபடியே நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக ராஜாவுக்கு மனதார ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மகிமையான இந்த ஆராதனை நம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனையிலே
இந்த நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்தபடியால் கர்த்தர் மகிமைப்பட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்தே இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் உம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் தொடர்ந்து அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக நீர் அவளை வழி நடத்துவீராக. தேவ சமாதானம் குடும்பங்களிலே தங்கியிருப்பதாக, அவருடைய வாழ்க்கையில தங்கியிருப்பதாக, அவருடைய வேலை ஸ்தலத்துல தங்கியிருப்பதாக தொடர்ந்து நீர் வழி நடத்துங்க. சமாதானத்தோடு கூட நீர் இப்பொழுது நம்ம மக்கள் புறப்பட்டு போகும்போது சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. உம்முடைய வருகைக்கு உம்முடைய ஜனங்களை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நாம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் ஆனந்தமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே,